வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தாங்க. 92, 95 அப்புறம் 96, 97 சதத்துலா காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு 2 வருஷம் கோர்ஸ் படிச்சுட்டு அப்படியே நான் சென்னைக்கு போயிட்டேன். நான் படித்த இடம் எல்லாமே திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எல்லாம் இருக்கு. ஆனால் இப்போ செட்டில் இருந்தது எல்லாமே சென்னை காஞ்சிபுரம் மாவட்டம். நான் ஆக்சுவலி வந்து இருந்த இடம் வந்து சென்னைனாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சீனிவாசன் தான் தலைவலிக்கும் போது நீங்கள் நினைப்பீங்க. எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய மாத்திரை என்ன பாருங்க. ரைட் வேற பேராஸ்டமால் 650 டோலோ 650 வரும். அதில் மார்க்கெட்டிங் மேனேஜராக நான் இருக்கேன். நான் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஆர்எஸ்எம் போஸ்டிங்ல இருந்தேன், ரிஜினல் சேல்ஸ் மேனேஜர். அது ஒரு 21 இயர்ஸ் அதில் தான் இருந்தேன். 99 மாணவர்கள் மாணவிகள் பிசிக்ஸ் இயற்பியல் தெரியாத பிஎஸ்சி பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும் போது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். அவர் வச்சிருக்க பேரு சக்கரவர்த்தி, ஆனால் உள்ளுக்குள்ள மெழுகுவர்த்தி. தன்னையே வந்து மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதன் தன்மையா. அடுத்து புலிஸ்கை மிஸ்டர் முருகன் வருகிறார். வணக்கம். அவர் யாருக்கு தெரியல. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, 99 மார்க் எடுத்த மாணவன் வெற்றி பெறுகிறான், அதற்கு என்ன என்று தெரியுமா என்று கேட்டார். ஆனால் எனக்கு தெரிந்தது நட்பு கூட்டம் பெருசா. ஏன்னா நான் ஆசிரியர், கிராமத்திலிருந்து போனேன். ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் ஒருத்தர் தான் 10 வருஷம் ஓடிடும். நம்ம ஓடிட்டு எஸ்கேப் ஆகித்தர பழக்கம். நம்ம தப்பு முன்னாடி மாட்டி விட்டுக்கிறோம். அதனால வந்து நட்பு ஓட்டங்கள் நமக்கு இருந்தால் தான் ஜெயிக்க முடியுது. அங்க 1000 பேர் இருந்த ஒரு சபை, மாணவர்கள் தோழர்கள். ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் பெஸ்ட், நெட்வொர்க் இஸ் பெஸ்ட் அப்படின்னு. அப்போ நெட்வொர்க் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒன்றா இருந்தால் தான் அதை ஜெயிக்க முடியும். அதை சொல்லி உங்க மாணவர்கள் வழங்கிச்சாரு. அதை வெற்றி பெற முடியும். நாம எல்லாம் ஒற்றுமையா இருந்தா எவனாலையும் நம்மளை அசைக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்தாரு. அது எனக்கு பெரிய வலிமை கொடுத்து. அப்புறம் இன்னொரு மீட்டிங்ல ஒருத்தர் சொன்னாங்க, சரி நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும், அதுக்கு என்ன வழி தெரிய மாட்டாங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணும், ஒண்ணு அமைதியா இருக்கணும், இல்லைன்னா வேலையை ஒழுங்கா பார்க்கணும். இல்லை ரைட்டு. ஒரு 3 பேரை ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஒரு 6 உயரம் பெரிய பெட்டி கூட்டு வந்து ஒரு பீரோல் தட்டி போட்டு, இதை யாரு திறக்கிறாங்க, இந்த பெட்டியை யாரு திறக்கிறாங்க ஒரு டெஸ்ட் வச்சாங்களாம். 3 பேரு முதல் ஒருத்தம் போறானா, கும்பிடு தட்டி பெட்டி எவ்வளோ திறக்குது அப்படின்னு வெளியே போயிட்டாங்க. 2வது ஒருத்தம் போறானா, பக்கத்துல போயிட்டு கூட்ட தொட்டு பாட்டு ஓடி வந்துட்டானா. 3வது ஒருத்தம் போய் இப்படி ரோடு பார்த்தானா, அதை பெட்டி கூட்டம் இல்லை, அவன் திறந்துட்டான். அதனால நம்ம போகக்கூடிய அச்சீவ்மெண்ட் லாஸ்ட் எண்டு வரைக்கும் போனாதான் நமக்கு இது பண்ண முடியுங்கிறது அந்த அரங்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எதையுமே பார்த்துட்டு ஓடாத, டிஸ்கஸ் பண்ணாத, ஃபர்ஸ்ட் வந்து ரீச் ஆக முயற்சி பண்ணும். அதுல நீ என்ன கத்துக்கிறியோ அது நம்ம வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அது சொல்லிக் கொடுக்குது. எனக்கு இந்த நட்பு வட்டங்களை பார்க்க பார்க்க இன்னும் நான் ஜெயிக்கணும். நம்மளும் ஐடியா பிறகுதான் ஒருத்தர் சொல்ல 1 கோடி ரூபா ஒருத்தர் கேட்க முடியாது. ஆனா 1 கோடி நண்பன் 1 ரூபா கேட்டா நான் கோடி சொல்றேன். அதுதான் நம்மளை ஜெயிக்கணும். அதுக்குள்ள இருக்கும் அதை ஜெயிக்க முடியும். அந்த இதுல வேண்டி சரி இருந்தாலும் நம்ம நண்பர்களை பார்த்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப இருக்கு. இன்னும் அடுத்து சந்தோஷமா சந்திக்க போறோம், அது வேற விஷயம். எப்பவுமே வயசானவங்க குறைஞ்சிக்கிட்டே தான் வரும் இல்லையா, கூடாது குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். மிக நன்றி. அடுத்த வேதியியல் துறையிலிருந்து வருவது எங்களது இளைய கவிஞன் நாட்டாமை தம்பி ஜான் பொன்னுத்துறை. எல்லாருக்கும் வணக்கம். ஜான் பொன்னுத்துறை. உண்மையிலேயே ஸ்டேஜ் வந்து எனக்கு பயம் இருக்காது. ஆனா இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியாக இருக்கு. அது எனக்கு புரியல. நட்புகள் வந்து நம்ம எப்பவுமே பேசலாம். எனக்கு வந்து காலேஜ்ல வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ்னா கன்னியாகுமரி தான். அவங்களை பத்தி நிறைய பேசலாம். அவன் முன்னாடி பேசும்போது இதயத்தை கொடுத்துட்டா என் ஒய்ஃபுக்கு நீ நுரையீரல் அந்த அளவுக்கு க்ளோஸ். ஹாஸ்டல்லையும் நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஆனால் இது வந்து நல்லா பழகி
நண்பர்களா இருக்கிறத விட காலேஜில் படிச்ச 3 வருஷமும் ஒருத்தர் பொண்ணை விட்டுக்கிட்டே இருந்தேன். அவனை ஒரு நாள் போன் போட்டோட பாலா அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா என்ன பேசலாம். பாலமுருகன் பாலமுருகன் ரைட்டா, அதாவது ஃப்ரெண்டா இருந்து, அது புரியுதா நான் சொல்றது, ஃப்ரெண்டா இருந்து எப்போனாலும் பேசிக்கலாம். ஆனால் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கடுத்து ஒரு ஜான் பேரை கேட்ட உடனே நல்லா இருக்கா எப்படா இருக்க அப்படின்னு கேட்கறது எவ்வளவு பெரிய ஆனந்தம். அதை நம்ம காலேஜ் தான் கொடுக்குது. என்ன பாலாம் மெச்சூரிட்டி, அதுக்கெல்லாம் மெச்சூரிட்டி. பாலா ஹாஸ்டல்ல இருந்தா பிஏ டிபார்ட்மெண்ட் இதான் சொல்றேன். என்னன்னா சண்டை போட்டுட்டே இருப்போம். என்ன பாலா சண்டை போட்டுட்டே இருப்போம். ஆனாலும் இத்தனை வருஷம் கழிச்சு பேசும்போது அப்படி பேசும்போது மனசுக்குள்ள ரொம்ப ஒரு சந்தோஷம். அது மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அப்படி பேச பண்ணல எல்லாமே பேசிட்டான். இப்போ பிஏ டிபார்ட்மெண்ட்ல இவன், அடுத்து பிகா டிபார்ட்மெண்ட்ல அறிமுகப்படுத்த முடியாது. சரி, எங்க கெமிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு. ஓகே, கல்லூரியில் முன்னாள் மாணவர் அறிஞர் பொம்மையா பாண்டியவர்களை வருகிறவர்கள் என்று வரவேற்பு வரவேற்கிறது. இருக்கிறது கோயம்புத்தூர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து நடத்துறதா இருக்கேன். மனைவி சீதாலட்சுமி தமிழ்நாடு பிரிட்டிஷ் பணியாளர். இவங்க 2 இரட்டை குழந்தைகள். பிஇ பூர்த்தி படிச்சிருக்கோம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதெல்லாம் நன்றி சொல்றது சாந்தி மேடம். அதுதான் வந்து நம்மளுடைய குரூப்ல சொல்றது சாந்தி மேடம் தான் இந்த குரூப்ல இணையத்துக்கு பெரிய அடுத்து தமிழகன், எங்க டிபார்ட்மெண்ட் தமிழகன் நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்கள. உண்மையிலே பெரிய சந்தோஷம் கலந்துக்கிட்டாங்க. நன்றி. நம்முடைய ஆர்கனைசர் தமிழராஜன் துணைவியாரோட வந்திருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க துறையில வந்து நல்லபடியா தான் இருக்காங்க. இந்த இணைப்பு வந்து நம்மளுடைய ஜெனரேஷனுக்கு வந்து அவங்கவுங்க எப்படி வந்து தேடி பார்க்கறதுக்கோ, நம்ம பையங்களை வந்து இதில் வேலை சேர்க்கறதுக்கோ, ஒவ்வொரு கம்யூனிகேஷனுக்குமே ஏற்ற ஒரு ஏற்பாடு வந்து நண்பர்கள் பண்ணியிருக்காங்க. பேசுறது தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். மனைவி ஆத்மசெல்வி ஹவுஸ் ஒய்ஃப், பையன் மூத்த பையன் பிசிஏ 2nd இயர் நம்ம சதக்காலத்தில் படிக்காம, சேவியர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இயர் விசுவல் கம்யூனிகேஷன் 8th படிக்காம பையன் 3வது பையன். நான் ஃபேமிலியோட வந்து எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நம்ம நண்பர்கள் தான் இன்னும் ஃபேமிலியோட கூட்டாமல் இருக்காங்க. அடுத்த கட்டுக்கிறதுக்கு வந்து எல்லாருக்கும் நம்ம ஃபேமிலியோட வந்து நல்லபடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு இது மட்டும் சொல்லியிருந்தேன். நம்ம கல்லூரி படித்த காலத்தில் வந்து சில ஒரு டிசிஷன் ஒரு கம்பெனி லெவலில் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி 25 வருஷத்துக்கு பிறகு நம்ம நண்பர்கள் வந்து ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமா இருக்கு. அதனால தான் நான் வந்து ஃபேமிலியோட ஒன்று வந்திருந்தேன். எல்லாத்தையும் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேசினா அது வந்து இந்த மாதிரி பையங்க படிப்புக்காக நான் வந்து 4-5 வருஷமா வந்து ஆண்ட்ராய்டு செல் யூஸ் பண்ணாம இருந்தேன். நான் ஆண்ட்ராய்டு செல் யூஸ் பண்ணி ஒரு வருஷம் தான், ஒரு 4 நாள் தான் இருக்கும். ஆமா, ஏன்னா வந்து இது பண்ணாங்க ரொம்ப பேசுறேன். முத்து ஆர்டினரி தூத்துக்குடியில செட்டில் ஆயிட்டாருப்பா. ஆமா, குரூப்ல உங்களுக்கு 6 பேர் 6 பேர் கரெக்ட்.
இப்ப பேசுவாங்க பாருங்க, அப்படிதான் நிறைய பேர் நினைச்சோம். கலக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். இது முதல்ல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொடுத்த சாந்தி மற்ற தம்பிராஜ் எல்லாருக்குமே மிக்க நன்றி. அவங்க எல்லாத்தையும் நம்ம இப்படி மீட் பண்ணிக்கவே முடியாது. சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாரும் சொல்லிட்டாங்க, நானும் சொல்லிட்டோம். ரெண்டாவது எனக்கு இன்னொன்னு, சாந்தி எங்க ஊருங்கிறதுனால எனக்கு ஒரு கூட கொஞ்சம் சந்தோஷம். ஆர்கனைடிங்கிறதுனால நான் ஒரு ஷிப்பிங் கம்பெனியில் தூத்துக்குடியில் இருக்கேன். நான் சொல்றது இல்லை, லிவ் சிம்பிள் லிவ் ஹாப்பி. என்ன எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கோம். தெரியாதா? தெரியாது. என்ன சொல்லிருக்கோம்? வந்த உடனே கொடுத்துட்டேன் பாயாசம் அப்படின்னு. வந்தவங்க எல்லாம் கேட்டாங்க, இல்ல பாயாசம் யாரு, பாயாசம் யாரு? பாயாசம் அந்த அளவுக்கு போயிடுச்சு நினைக்கிறேன். என்னோட நேம் சித்ரா, நான் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இந்திய தேசிய இளைஞர் ஆணையத்தில் ஆட்சியராக பணிபுரிகிறது. எனது மனைவி அனைவருக்கும் கல்வித்திட்ட இயக்குநராக திருவிழா பணிபுரிகிறார். எனக்கு 1.5 வீதம் உள்ள குழந்தைகளாக உள்ளது. எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சித்திரை செல்வன் அவங்க ஞாபகம் இருக்காங்க. பக்கத்துல எடுத்து எங்களுக்கு தெரியலமா, உனக்காக தெரியுதான் கேட்கிறேன். நாங்கள் பார்ட்டி குரூப்பா இருந்தாலும் இந்த குரூப்ல சேர்ந்ததுக்கு அப்புறமா எல்லாமே ஒரே குரூப் ஆயிட்டோம். எல்லா டிபார்ட்மெண்ட் நண்பர்களும் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்க. அது எல்லாருமே நண்பர்களா இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா நிறைய பேர் தொடர்ந்து போன் பண்றாங்க, விசாரிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்ப இந்த குரூப்ல இணைந்த உடனே சாந்தி மேடம் தான் உடனே போன் பண்ணாங்க. போன் பண்ணி தொடர்ந்து நல்ல கொடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, இந்த இடத்துக்கு வர்றது கூட நண்பர்கள் தான் காரணம். இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு பல யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், வரவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் நண்பர்களுடைய அவங்க வற்புறுத்தலுமா நாங்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கேன். நிச்சயமா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போல நான் உணர்றேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கூட்டமா நினைக்காம ஒரு ஃபேமிலியா கெட்டுகதை பண்ணிட்டு இருக்கு சொல்லி அந்த ஃபீலிங் தான் இருக்கு. இதுக்கு அரேஞ்ச் பண்ண தம்பிராஜனுக்கும் சாமி மேடத்துக்கும் நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அசோக்குமார். 92-95 பார்ட்டி குரூப்ல படித்தேன். சித்ரா அப்போது பல திருநெல்வேலி டவுன்ல வீடு இருக்கிறேன். பேட்டையில் ஏட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் அப்போது பேட்டையில் தான் ஏட்டாக ஒர்க் பண்ணேன். மற்றபடி எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை. இது 2வது பொண்ணு. முதல் பொண்ணு ஒர்க் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபேமிலி மீட்டிங்லாம் கண்டிப்பாக கொண்டு வருவேன். நான் மற்ற டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்குமே ஃபோனில் தான் பேசியிருக்கிறேன். நேரில் பார்த்தது திருவடி ஜான் இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நல்லா தரேன். இந்த குரூப் பண்ணேன். இசைக்கியல் சேர்மன் ஐயப்பன் இப்படி ஒரு சில தான் பார்த்தோன்னு தெரியுது. மற்றெல்லாம் பேச சொன்னாலும் தெரியுது. எல்லாமே தேங்க்ஸ். எது வந்தாலும் பேட்டை ஏரியாவில் கண்டிப்பாக நான் கான்டாக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. நண்பர்களே, என் பேர் எம்பி முருகன். நம்பினறிய நான் எம்பி முருகன் பையன். புரியுதா? 10 நாளுக்கு முன்னாடி எங்கள் அப்பா பெரிய மீசை வச்சிருந்தாரு.
நான் மீசை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதனால எம்பி முருகன் நம்பிடாதீங்க. என்னோட ஊர் வம்சாவரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் விருதுநகர் மாவட்டம். நம்ம நண்பர்கள்லாம் சந்திச்சது ரொம்ப நன்றி. இங்கே நான் டிகிரி படித்த பிறகு மதுரையில் போய் மாஸ்டர் ஆஃப் டூரிசம் மேனேஜ்மெண்ட் படித்தேன். ஏன்னா தமிழ்நாட்டிலேயே பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அடுத்து டூரிசம் மேனேஜ்மெண்ட் மதுரை யூனிவர்சிட்டி மட்டும் தான் அப்போ இருந்தது. அதனால் அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கரஸ்பாண்டன்ஸில் எம்பிஏ பண்ணேன். அப்புறம் பிஜிடிசியை முடிச்சுட்டு மதுரை லா காலேஜில் லா பண்ணேன். இதுக்கு இடையில டெல்லி ஏரியாவில் போயிட்டு டூரிஸ்ட் கைடாக ஒர்க் பண்ணேன். ஃபாரின் ஸ்கூலே சுற்றிட்டே இருக்கிறது. இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தபோது 30 வயசு வரைக்கும் சந்தோஷமாகவே சுற்றிட்டு இருந்தேன். கல்யாணம் முடிக்காம 30 வயசு வரை சந்தோஷமா சுற்றி இருக்கும்போது ராசா ஏழு தாங்க சீக்கிரம் கல்யாணம் முடியாது வீட்டில் சொன்ன உடனே நல்ல சந்தோஷமா இருந்தவன் கல்யாணம் முடிச்சவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஏன்னா எனக்கு கிடைத்த மனைவி அன்பானவள், அழகானவள். இல்ல என்னோட ஒய்ஃப் ஒரு காலத்து ப்ரொஃபஸரா இருக்காங்க. என்னோட அதாவது நான் பெரிய தீவிரவாதி. நாங்க ஒன்னாம் தீவிரவாதி. என்னையும் ஒருத்தி அனுசரிச்சு போறாங்கன்னா அது கடவுள் ஏதோ எனக்கு ஒரு ஆசீர்வதிச்சு அனுசரி உண்மையை சொல்றேன். அடக்கி வைக்கிறேன். அதனால வந்து நான் வந்து 2012 ஆக்சிடென்ட் பயங்கரமான கடை புத்தூட்ல மட்டும் 300 கோடி முடிஞ்சிச்சு. இதுவரைக்கும் ஒய்ஃப் வந்து என்ன கேட்டது கிடையாது. நாங்க ஒரு வருஷத்துக்கு சம்பாதிப்பேன், கவலைப்படாத. அப்படி ஒரு மனைவி கிடைக்கும் போது நான் உயிரோட இருக்கிறேன். தொழில் பண்ண நினைச்சீங்கன்னா உள்ள எப்படி முறை என் நம்பர் இருக்கு, நீங்க கால் பண்ணலாம். ஏன்னா அதிகம் மற்றவங்க பேசணும். நீங்க என்ன செய்யணும், அடுத்து பேசும்போது இந்த டூர் கம்பெனி எப்படின்னு சொல்றேன், அது வந்து வெறும் 5000 எல்லாருமே ஓனர்ஸ். ஒரு சொந்த கம்பெனி தான், எல்லாருமே ஓனர்ஸ் தான். நான் பேசுறேன். இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது கல்லூரியில் முன்னாள் மாணவர், எல்லா வயதுக்கும் திறமையானவர். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஞாபகம் கழிச்சு நம்ம நண்பர் சந்திக்கிறது இது மாதிரி பார்க்கறது சந்தோஷங்கள் தான் நம்மளோட அடுத்த நாளைக்கு உயர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கும். உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நாங்கள் கடந்த 2020 இந்த ஜனவரி மாதம் எங்களோட கெமிஸ்ட்ரி மட்டும் பேட்ச் மட்டும் பண்ணோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நினைச்சேன் 25 பேர் பார்க்கறது மகிழ்ச்சியா இருக்க, ஒரு 200 பேர் பார்த்தா எப்படி இருக்கும். அதன் விளைவில் அந்த டெலிகிராம் குரூப் நிறைய நண்பர்கள் இணைந்திருக்கீங்க. அதில் தொடர்ந்து பயணம் பண்ணணும். அடுத்து நம்ம கல்லூரியில் எல்லா முன்னாள் பழமெல்லாம் சேர்ந்து கல்லூரிக்கு ஏதாவது நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே தெரியும், நம்ம நண்பர்கள் இறந்து போன நண்பருக்கு வாட்ஸ்அப் குழு ஆரம்பிச்சு 2 மாத காலத்தில் 1 லட்சம் ரூபாய் பிரிச்சு கொடுத்தோம். அந்த நண்பர் இறந்து போன நண்பர் கொடுத்தோம். அது மாதிரி நிறைய செய்ய காத்திருக்கோம். நம்ம எல்லா வாழ்க்கையில தூக்கிட்டு நம்மளோட கல்லூரி தான். அந்த கல்லூரிக்கு படிச்ச யாருமே சோட போகல. சரிங்களா? முதல் பெஞ்சில் இருந்தோம்னா நல்லா இருக்கும் போது லாஸ்ட் பெஞ்சில் தொழில் வராங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நம்ம இந்த மீட்டிங் ஏற்பாடு செய்த அனைத்து தம்பிமார்களுக்கும், அனைத்து தங்கைகள் வந்து தங்கைகள் தம்பிமார் அனைவருக்கும் நமது கல்லூரியின் சார்பாக, உங்களுக்கு சீனியர் சார்பாக 2 கரங்கள் சிறந்த